අද මම උදේ පාඩමක් කරා බම්බලපිය වෙස් කොළඹ වෙස් zone එකේ UG පාස්ටර්ස්ලාට Ministry and Finances ඒ කියන්නේ මේ දේවගතිවරයෙකුගේ දේවසේවකුගේ ආර්ථිකය ගැන ඒකේ යම්කිසි මම එව්වා ඒකේ ක්ලිප් එක අද පියවරුන්ගේ එකෙත් මට දැනෙන්නේ අර டிரான்ஸ்லேஷன் කරමු. இன்றைக்கு நாங்கள் கொழும்புல ஏயோஜி திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் மத்தியிலே நான் ஒரு பயிற்சியை நடத்தினேன், பொருளாதாரமும் ஊழியமும் என்ற ரீதியிலே. எனவே இன்றைக்கு அதை குறித்து நாங்கள் கலந்து ஆலோசிப்பது நல்ல நினைக்கிறேன். අපි දන්නවා රූත් පොතේ බොස්ට කිව්වේ රූත්ගේ කින්ස්මන් රිඩීම හිතයිෂි මිදුම් කරු. எனவே ரூத் புத்தகத்திலே புவாசை குறித்து அவர் அங்கே இருதயத்துக்கு ஏற்ற நாயகன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. උප්පත්ති 3:16 කියනවා ඇයගේ ආශාව ඔහු කෙරෙහි වන්නේය ඔහු ආණ්ඩු කරනවා ඇත කියලා. ஆதியாகமம் 3:16 சொல்லப்படுகிறது, அவள் அங்கே அவருடைய அவருடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவள் அவனை ஆண்டு கொள்வாள் என்று. හිතයිෂි මිදුම් කරු. කිට්ටුම සමීපම මිදුම් කරු. மிக நெருக்கமான அங்கே மிக நெருக்கத்திலே இருக்கிற ஒரு மீட்பர். ඉතින් ඒ පාපපතිත ලෝකේ ස්ත්‍රියට වෙච්ච අමාරුව ගැන පුරුෂයා තමයි වගකීමෙන් ඇයගේ මිදුම්කරු වීමට විවාහයේදී ක්‍රියා කරන්නේ. எனவே இந்த பாவ உலகத்திலே வீழ்ச்சிக்கு பின்பதாக புருஷன் தான் அங்கே மனைவியினுடைய மீட்பராக அவரை காக்கிறவராக இருக்க வேண்டும். ඇයගේ ආශාව ඔහු කෙරෙහි වන්නේය. ඒ නිසා ඔහුගේ මේ ආණ්ඩු ක්‍රමය ඇයගේ ආශාව ඉෂ්ට කරන්න ඕන. எனவே அவளுடைய வாஞ்சை அவளை பற்றி கொள்ளும். எனவே அவளுடைய ஆசைகளை நிறைவேற்ற அவர் நோக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். ඒකෙන් තමයි විවාහයේදී ඒ විවාහ ගිවිසුමෙන් තමයි පුරුෂයා පියෙක් වීමට ට්‍රේනින් එක ලබන්නේ. எனவே அந்த திருமண ஒப்பந்தத்திலே தான் புருஷன் ஒரு தகப்பனாவதற்கான பயிற்சியை அந்த களத்திலே தான் அவர் பெற்றுக் கொள்கிறார். එක අතකින් භාර්යාවට හැම මාසෙම ඒ මන්ත්ලි සයිකල් එක මාස සුද්ධිය එනකොට වේදනාවක් තියෙනවා. ඇයට අර මවක් වීමේ ට්‍රේනින් එකකුත් වේදනාව දරා ගැනීමේ ඔක්කොම ඇයට ඉබේම තියෙනවා. எனவே மாதாந்தம் ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற அந்த சுத்திகரிப்பானது அவள் அங்கே தாய்மை அடைவதற்கான தகுதியையும் அந்த வேதனையும் அவள் அனுபவிக்கிறாள். එතකොට පුරුෂයා ඔහුගේ පුරුෂයාට දැන් වහන්සේ දීලා තිබෙන ආත්මික කැඳවීමෙන් ඇයට ඇති වූ බාහිරවීම, ලැජ්ජාව, තනිවීම, අනාරක්ෂිත භාවය, ඩිපෙන්ඩන්සි එක, ඒක තමයි ඇගේ ආශාව, සුරැකෙන ආශාවක්. ඇව රැකගන්න කෙනෙක් එවීමේ ආශාව පුරුෂයා ඉෂ්ට කරාද? எனவே ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இருக்கிற பாதுகாப்பற்ற நிலை, தனிமையாக்கப்பட்ட நிலை, அது மாத்திரமல்ல அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற அந்த தன்மை, இவை எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்கு புருஷனே தகுதி உடையவனாக அவனே அதை நிறைவேற்ற வேண்டியவனாகவும் இருக்கிறான். එහෙම තමයි ඔහු පවුලේ පියාවීමටත් ட்ரைனிங் එක ලබන්නේ. அப்படியாகத்தான் அவர் குடும்பத்தினுடைய தகப்பனாக ஆகும்படியான பயிற்சியை அவர் பெற்றுக்கொள்கிறார். භාර්යාවගේ සුගතිය නිග්ලෙක්ට් කරපු සලකපු නැති පුරුෂයා පියෙක් වෙනකොටත් ඒකටත් සැලකීමක් නැති වෙනවා. தன் மனைவனுடைய சுகநலத்தை கவனிக்காத ஒரு கணவன் தான் தகப்பனாகும் பட்சத்திலே அவர் அந்த நிலையை கூட அவர் அற்பமாய் தான் எண்ணி விடுவார்.
ඉතින් භාර්යා පුරුෂයා තමයි භාර්යාවගේ හිස. எனவே புருஷன் தான் மனைவியுடைய தலையா இருக்கிறார். ඒ නිසා අපි භාර්යාවටත් කියනවා හිස වූ පුරුෂයාව ඔබ සෞතු කරගත්තොත් ඔබට දැන් වහන්සේ දුන්නු රක්ෂණය නැති වෙනවා. எனவே நாங்கள் மனைவிமாருக்கும் சொல்றோம், தலையாகிய கணவனை நீங்கள் கனவீனப்படுத்துவீர்களே, ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். පුරුෂයාගේ හිස ක්‍රිස්තුස් වහන්සේ. புருஷனுடைய தலை கிறிஸ்துவா இருக்கிறார். ඒ කියන්නේ පාස්ටර්ට පුළුවන් පුරුෂයව හදන්න. எனவே ஒரு போதகரால முடியும் ஒரு புருஷனை சீர்படுத்த. හැබැයි පාස්ටර්ට බෑ භාර්යාව හදන්න. ஆனால் ஒரு போதகரால மனைவியை சீர்படுத்த முடியாது. ඒක පුරුෂයාගේ ආත්මික වගකීම. ආත්මයෙන් සපලවන්න ආත්මයෙන් සියල්ලෙන් සපල වී සෞභාග්‍යමත් වීම පුරුෂයාගේ වගකීම. எனவே ஆவியிலே மனைவியை உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டிய உத்தரவாதம் கடமை புருஷனுடையது. පළවෙනි තිමෝති 2:14 කියනවා ඔවුන් ඇදහිල්ලෙන් ප්‍රේමයෙන් ශුද්ධකමින් ජීවත් වෙන කල ඇය දරුවන් වැදීමේදී ගලවා ගන්නු ලබන්නේ කියලා. ஒன்று தீமோத்தேயு 2:14 அவள் அன்பிலும் பரிசுத்தத்திலும் கற்பிலும் நிலைத்திருந்தால் அவள் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. එතකොට ඒකේ තියෙනවා පුරුෂයාගේ ලොකු වගකීමක් වෙනවා. ඒ කටයුත්තේදී ශුද්ධකම ඇදහිල්ල ප්‍රේමය රැක ගැනීමෙන් දෙදෙනා එක්ව මේ තම පවුල ගැන ලෑස්ති වෙනවා. எனவே புருஷனுக்கும் இந்த இடத்துல ஒரு கடமை இருக்கிறது. அங்கே தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டிய உத்தரவாதம் புருஷனுக்கும் அங்கே இருக்கிறது. ඒක පොඩි හැන. එතකොට අර භාර්යාවගේ ගෞරවය ඒක රැකවරණය දිනා ගැනීම ඒ වගේම මුදා ගැනීම ඒ වගේම පුරුෂයා තම ශරීරයට මෙන් භාර්යාවට ප්‍රේම කිරීම මෙහෙම තමයි එයා දරුවන්ටත් පූජා වෙන තාත්තා කෙනෙක් වෙන්නේ. எனவே மனைவியை பாதுகாப்பது, மனைவியை அங்கே கனப்படுத்துவது, மனைவியை நேசிப்பது, இப்படியான சூழ்நிலையிலே அங்கே மனைவிக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறவர் தான், அங்கே அப்படிப்பட்ட கணவர் தான் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் பண்ணுகிறவராய் இருப்பார். Father's Day පාඩම ගැන මම මාතෘකාව දැම්මේ fathers in their seasons successful and sacrificial. පියවරු එක එක ඍතුවල පියාගේ වර්ධනය, පියාගේ සමර්ථය සහ පූජාව. எனவே நான் தந்தையர் தினத்துக்கான தலையங்கத்திட்டது ஒவ்வொரு கால மட்டத்திலும் கூட அவர்கள் அங்கே அர்ப்பணிப்புள்ள தியாகமுள்ள சேவையை குறித்து தான் நான் அவர்களுக்கு இந்த தந்தையர் தினத்துக்கான தலையங்கத்தை போட்டிருக்கிறேன். එතකොට පවුලේ තාත්තා වගේම එතකොට අපි දන්නවා සීයලත් ඉන්නවා. ඒගොල්ලොත් තාත්තලා. எனவே குடும்பத்திலே அங்கே அவர்கள் தந்தையர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, பாட்டனார்களும் இருக்கிறார்கள். அவர்களும் தந்தையர்களைப் போலதான், அதுக்கு மேலானவர்கள். ඒගොල්ලෝ සභාවේ ආත්මික පියවරු ගලාති 4:19 පවතුමා කියනවා මාගේ දරුවනි මම ඔබ තුල ක්‍රිස්තුස් වහන්සේ සෑදෙන තෙක් නැවත ප්‍රසව වේදනා විඳින්නේ. கலாத்தியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். පළවෙනි කොරින්ති 4:15 පවතුමා කියනවා බොහෝ ගුරුවරු ඇති නමුත් මම සුභාරංචිය තුල ඔබ ජනිත කරමි කියලා. அங்கே 1 கொரிந்தியர் 4:19 சொல்லப்படுகிறவராம், உங்களுக்குள்ளே அநேக உபாத்தியார்கள் உண்டு, ஆனாலும் அங்கே சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் உங்களை ஜனிப்பித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் பவுல். බොහෝ ගුරුවරු සිටිති ඇත්තේ not have many fathers. පියවරු ගොඩක් නැත කියලා. எனவே ஆசிரியர்கள் உபாத்தியார்கள் உண்டு, ஆனால்
தகப்பன்மார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. එතකොට පළවෙනි යොහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ ඉන්නම පියවරු තරුණයෝ සහ දරුවෝ. 1 யோவான் புத்தகத்திலே பிதாக்கள், பிள்ளைகள், புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒවා තමයි ජීවිතයේ ඍතු නේද? அதுதான் வாழ்வின் அங்கே ஒவ்வொரு தரங்கள். පියාලා දරුවන් වෙනුවෙන් සපයනවා, ලෑස්ති කරනවා. ඒ ප්‍රොවිෂන් සැපීම, රක්ෂණය පියෙකුගේ හැමතිස්සෙම හිතේ තියෙන දෙයක්. பிதாக்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக பகிர்ந்தளிக்கிறார்கள், அதற்காக தங்களை சேமிக்கிறார்கள். அது அவருடைய இருதயத்திலே பகிர்ந்தளிப்புக்கான நிலை அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் தேங்கி இருக்கிறது. පියා චරිතයක් ගොඩනගන කෙනෙක්. ஒரு தகப்பன் ஒரு குணாதிசயத்தை கட்டி எழுப்புகிறவர். තව කෙනෙකුට අනාගතයක් ගොඩනගන කෙනෙක්. இன்னொருவருக்குள்ளே எதிர்காலத்தை உண்டாக்குறவர். තව කෙනෙකුට ප්ලැට්ෆෝම් එකක්, ස්පේස් එකක්, ටයිම් එකක් හදලා දෙන කෙනෙක්. இன்னொருவருக்காக ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறவர். තරුණයා කියන්නේ එයා හැමතිස්සෙම වැඩ කරලා පෙන්වන්න කැමති. வாலிபன் என்று சொல்லுகிறவர் எப்பொழுதும் தான் அங்கே பிரயாசப்பட்டு வேலை செய்து காண்பிக்க முற்படுகிற ஒருவர். Fathers concentrate on being, young men on doing. තාත්තලා පැවැත්මෙන් චරිතයෙන් ඒගොල්ලෝ පියවරු වෙනවා. தகப்பன்மார்கள் அவர்கள் குணாதிசயத்திலும் தங்களுடைய வாழ்வின் நடத்தையினாலும் அவர்கள் தந்தையர்களாக மாற்றப்படுகிறார்கள். තරුණයෝ කරලා පෙන්වන්න ඕන ඒගොල්ලන්ගේ දක්ෂකම. வாலிபர்கள் தங்களுடைய திறமைகளை செய்து காட்ட முற்படுகிறவர்கள். අපිට ඉතින් පේනවා අර සේවයේ ගොඩක් තරුණ අය තරුණකමෙන් ආවම ඒගොල්ලන්ට ලොකු අවශ්‍යතාවයක් තියෙනවා කරලා පෙන්වන්න. ஊழியத்தினுடைய தேவைக்காக வாலிபத்திலே வருகிறவர்கள் அவர்கள் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று முற்படுகிறார்கள். දරුවෝ කියන අය හැමතිස්සෙම කියනවා දෙන්න මට දෙන්න. ඒක ඉතින් සාධාරණ. ඒගොල්ලෝ දරුවෝනේ. பிள்ளைகள் எப்பொழுதும் தாங்க எனக்கு தாங்க என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகள். හැබැයි යොහාන් පළවෙනි යොහාන් 2 මේ කියන්නේ බාල වයසේ ලදරුවෝ ගැන නෙමෙයි. ඒගොල්ලෝ කියන්නේ චරිත ලක්ෂණයක් ගැන. இந்த இடத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகள் என்று சொல்லுகிறது இளம் வாலிபர்களை அல்ல, குணாதிசயத்திலே இளமையானவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ බාලයෝ හැමතිස්සෙම ඒගොල්ලන් ඉඩ ඉල්ලනවා, ඩිමාන්ඩ් කරනවා, දුන්නම අදි කියනවා. ඒක ආත්මික චරිත ලක්ෂණයක්. இளமையானவர்கள் எப்பொழுதும் அங்கே கொடுத்தது போதாதென்பார்கள், எப்பொழுதும் கேட்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவருடைய குணாதிசயம். අපි හැමෝම ඒ ඍතු තුලින් ගියා. நாமும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து வந்தவர்கள் தான். අවුරුදු 10ක් ගිහිල්ලත් ඇදහිල්ලේ දියෝ කියක ඉන්නවනම් අපි දන්නවා ඒක පරිණත වෙච්ච නැති ලක්ෂණයක් කියලා. 10 வருஷம் போயிட்டு இன்னும் எனக்கு தாங்க என்று சொல்லி அவர்கள் கேட்பார்களே, ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதுதான் அர்த்தம். තරුණයන්ට කරලා පෙන්වන්න ඕන වයසක් එන නිසා ඒගොල්ලන්ට කරන්නට දේවල් සැලසුම් කරලා දෙන්නත් ඕන. வாலிபர்கள் எப்பொழுதும் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று முற்படுகிறபடினாலே அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். එතකොට වැඩ ක්ෂේත්‍රයේත් පියවරු ඉන්නවා ඒගොල්ලෝ ජේෂ්ඨ අය. அதே போல தொழில்துறையிலும் தகப்பன்மார் இருக்கிறார்கள், அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். නගරෙත් පියවරු ඉන්නවා සිටි ෆාදර්ස්ලා. பட்டணத்திலும் தந்தைமார் இருக்கிறார்கள், பட்டண தந்தைமார்கள். එතකොට ජාතියේ පියවරු ඉන්නවා දේශයක. அதே போல தேசத்திலே அங்கே இனங்களின் தந்தை இருக்கிறார். ඉතින් මේක ෆාදර්ස් ඩේ වුණාට අපි කියන්න වෙනවා
දෙවන් වහන්සේ වැන්දඹුවගේ පුරුෂයාය. எனவே இது தந்தைய தினமாக இருந்தாலும் நாங்கள் நினைவு கூற வேண்டும், விதவைகளின் மணவாளனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். මෝසස් කිව්වා ඔගොල්ලෝ කියන්නේ මට නර්සිං ෆාදර් කෙනෙක් වෙන්නද කියලා. அதாவது மோசே அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எனக்கு தாதியர்களான தந்தை என்று சொல்லுகிறீர்களாண்டு. දැන් වහන්සේ කියන්නේ නැති ඔව් ඒකට තමයි මම ඔයාව කැඳෙව්වේ කියලා. தேவன் சொல்லிப்பார், ஆம் உங்களை நான் அதற்காகத்தான் அழைத்தேன் என்று. රුක්මාල එක පොඩ හොයාගන්නවාද අර මෝසස් කිව්වේ මට ඔයගොල්ලෝ කියන්නේ මට නර්සිං ෆාදර් කෙනෙක් වෙන්නද කියලා. මම හිතන්නේ ගණන් කතා පොතේ ඔක තියෙන්නේ කොහෙද. මොකද්ද ජල්ලියක් අල්ලලා ඉතින් දැන් මහන්සියගේ හිමත් අදහසක් තියෙනවා. தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்கிறது. God is a nursing father. ஆண்டவர் ஒரு தாதியர்களின் தந்தை. ඊළඟට තාත්තා කොහෙන්ද ගන්න කියලා බලන්නේ. සමහර ඉංග්‍රීසියෙන් තියෙනවා සිංහලෙන් කියන්න අමාරුයි. කොහොමත් අපි දන්නවා තාත්තට වගකීමක් තියෙනවා එකඟතාවයෙන් ස්වර්ගය විවර කරන්නත් ඒ දිසේ වසන්ට. எனவே தகப்பன்மார்க்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அவர்களுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே பரலோகத்தை திறக்கவும் நரகத்தை அடைக்கவும். පවුලේ ආත්මික අධිකාරීත්වය තාත්තා තියාගන්න. குடும்பத்தின் ஆளுமை தன்மையை தகப்பன் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். ඒකයට කිව්වේ පවුලේ හිස තාත්තා. அதுல சொல்லப்படுது குடும்பத்தின் தகப்பன், குடும்பத்தின் தலை தகப்பனாயிருக்கிறார். එපිසෝඩ් 5 තාත්තට කතා කරනකොට පවුල්තුමා වෙලහින් කියනවා don't provoke your children කියලා. ඔබගේ දරුවන් provoke සිංහල වචනේ මොකක්ද? ඔබගේ දරුවන් කලකිරෙන්න දෙන්න එපා, කුපිත කරන්න එපා. ඒ ගැන විශේෂයෙන් තාත්තට කියනවා. மேலும் தேவனுடைய வார்த்தை எப்படியா சொல்லுது, உங்க பிதாக்களை உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் இருங்கள் என்று. ඉතින් පේනවා තාත්තා පිතෘත්වය බලවත් යතුරක්. ඒකෙන් තමයි අපි දරුවන්ට සීසන් එකෙන් සීසන් එකට දොරවල් ඇරලා දෙන්නේ. එක් කාමරයකින් තව කාමරයකට පුතාව දුව එක්කගෙන යන්නේ. ඒ වයසින් වයසට ඒක තමයි තාත්තා දොරවල් අරින කෙනෙක්. තාත්තා මේ තද වුණොත් එහෙම ඒගොල්ලන්ට දැනෙනවා අපිට පුතේ මගක් නැති, අපිට යන්න තැනක් නැති, දොරවල් වහපු කාමරයක් වගේ වෙනවා තාත්තට ඉදිරි පියවර නැති වුණොත්. தகப்பன் தன்மை என்பது வாசல்களை திறக்கிறவராய் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் எப்பொழுதும் அங்கே அறையை ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு, இன்னொரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு வாசல்களை திறந்து வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யாத பட்சத்திலே அவர்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்ட அறையும் அடைக்கப்பட்ட வாசலுமா இருக்கும், போறதுக்கு வழி இல்லாமல் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ඉදිරි පියවර ඉහළ පියවර ඉලක්කය දෙන්නේ තාත්තා. எதிர்காலத்துக்கும் முன்னோக்கி போவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் தகப்பன். අපි බැලුවොත් එහෙම ගීතා බලිය 127 நாங்கள் 124வது சங்கீதத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் 124வது சங்கீதம். ගීතා බලිය 127 පොඩ්ඩක් බලන්න.
124வது சங்கீதம். ඒක සිංහලෙනුත් කියවන්න පුළුවන්ද කාටද? ස්වාමින් වහන්සේගේ නොසාධන සේක්නම් සාධන්නෝ නිෂ්ඵලයේ වෙහෙසෙති. ස්වාමින් වහන්සේ නුවර ආරක්ෂා නොකරන සේක්නම් රැකවලා නිෂ්ඵලය අවදිව සිටී. වේලාසනින් නැගිටීමත් බොහෝ රෑ වෙනකල්ම නිවාඩු නොගැනීමත් වෙහෙසව උපයාගත් භෝජන බුදීමත් නුඹලාට නිෂ්ඵල වේ. මක්නිසාද ඔව්. උන්වහන්සේ තමන් තැනැත්තාට පොඩ්ඩක්. එතකොට 127 කියනවා ස්වාමීන් වහන්සේ එක්ක තාත්තා ගෘහය ගොඩනගනවා. එයා ගොඩනගන්නේ. அதாவது 127வது சங்கீதம், மன்னிக்கவும். தகப்பன் வீட்டை கட்டுகிறவர், அதாவது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று சொல்லப்படுது. அது தகப்பன் தான் அங்கே வீட்டை கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். තාත්තා තමාගේ ගෙදර පවුල ගොඩනගනකොට දෙවියන් වහන්සේ නගරය සුරක්ෂිත කරනවා. தகப்பன் வீட்டை கட்டுகிற பொழுது அங்கே பட்டணம் பாதுகாக்கப்படுகிறது. එතකොට තාත්තා රැකවලෙකුත් වෙනවා නගරේ. அது மாத்திரமல்ல, தகப்பன் ஒரு காவலாளியாகவும் கூட மாற்றப்படுகிறார் பட்டணத்துக்கு. එතකොට එයා මුරටැම්බේ වොච්මන් කෙනෙකුත් වෙනවා. அது மாத்திரமல்ல, அவர் காபட் கோபுரத்தினுடைய காவலாளியாகவும் மாற்றப்படுகிறார். මුරටැම්බක් තියාගෙන රැකවලෙක් වගේ බලන් සිටිනවා. அவர் அங்கே காவல் கோபுரத்திலே காவலாளியை போல காத்திருக்கிறவராயும் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ හඬට සමන් දෙනවා. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ළමයාගේ අනාගතය ගැන එයාට ධර්ම වාක්‍යමය ඉදිරි දැක්මක් තියෙනවා. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது எதிர்காலத்தை குறித்த ஒரு பார்வையை உண்டாக்குறது அவருக்கு. විෂන් එක ගන්න තාත්තා. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்றவர் தகப்பன். අම්මත් විෂන් එකක් ගන්නෙ නැහැ නෙමෙයි. නමුත් තාත්තා ගත්තේ නැත්තම් ළමයා හැමතිස්සෙම එක සීමාවක් තුල තමයි ඉන්නේ. ළමයාට හිතන උස්සයන්න බෑ, උළු උඩ සීලිමක් තියෙනවා. எனவே தகப்பன், தாய் அந்த தீர்மானத்தை எடுக்கிறவர் இல்லாமல் இல்லை. ஆனாலும் தகப்பன் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேணும். தகப்பன் அந்த தீர்மானத்தை எடுக்காவிட்டால் பிள்ளைகளுக்கு அதற்கு மேலாக போக முடியாது. கூரைக்கு கீழே ஒரு சிவிலிங் அடைக்கப்பட்டிருக்கு, அதற்கு அப்பால எங்கால போக முடியாதுன்ற ஒரு எண்ணக்கரு உருவாகிறது அவர்களுக்குள்ளே. ඉතින් ගීතාල 127 තියෙනවා තාත්තා වේලහින් නැගිටිනවා පරක්කු වෙනකන් ඇහැරගෙන ඉන්නවා. 127வது சங்கீதத்துல 3வது வசனம், அதிகாலையில் அவள் எழுந்து நேரப்பட்ட வேளை வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். ඔහුට වැඩවල වෙහෙස තියෙනවා. அவர் அங்கே வருத்தம் அவருக்கு, பிரயாசத்தின் வருத்தம் அவருக்கு இருக்கிறது. ඒව දෙවියන් වහන්සේ එක්ක කරේ නැත්තම් ඒවා නිෂ්ඵල වෙන්නත් පුළුවන්. அந்த பிரயாசப்படுகிறது விருதாவாய் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனோடு இணைக்கப்படாத பட்சத்திலே. මේ කියන්නේ උදහෙන් නැගිටීමත් රැ වෙනකම් වැඩ කිරීමත් වැඩක් නැහැ කියලා නෙමෙයි. දෙවියන් වහන්සේ සලකන්නේ නැතුව උදහෙන් නැගිටලා රැ වෙනකම් වැඩ කරත් ඒක හරිම මේ නිෂ්ඵල වෙන්න පුළුවන් ළමයි එහෙම යන්න ගත්තා. எனவே அதாவது அதிகாலையிலே எழுந்து ராத்திரி முழு நாளும் வேலை செய்வது கூடாது என்று நான் சொல்லவில்லை. தேவன் இல்லாமல் அப்படி பிரயாசப்படுவதில் எவ்வித பிரயோசனம் இல்லை என்று தான் நான் சொல்லுகிறேன். හැබැයි මෙහෙම හොඳට ගෙදරට සලකන තාත්තා දෙවියන් වහන්සේගේ ප්‍රියාදරයෙක් වෙනවා. எனவே இப்படிப்பட்ட குடும்பத்தை கவனிக்கிற ஒரு தகப்பன் அங்கே அது குடும்பத்தை நேசிக்கிற ஒரு தகப்பனாக தேவனால் நேசிக்கப்படுகிறார், மாற்றப்படுகிறார். දෙවියන් වහන්සේ සුව නින්දක් දෙනවා. தேவன் அவர்களுக்கு அங்கே ஒரு நல்ல பிரியமான நித்திரையை அவர் கொடுக்கிறார். ඔගොල්ලෝ එඬේරු හැටියට ඔයගලන්ට තේරෙනවා වෙන්න පුළුවන් ගොඩක් ගෙවල් වල අම්මා තමයි රැකවරණය මුරටැම්බ වගේ ඉන්නේ. ඉතින් මේ ඉරිදා පණ්විඩෙන් අපි තාත්තලාව සෞතු කරන්නේ නැතුව වර්ධනපත් කරන්නේ නැතුව අපි ඒගොල්ලන්ට හොඳ පාස්ටෝරල් ශක්තියක් දෙමු. එඬේර වෙන්න ධර්මිෂ්ඨකම් මාවත් කළ ළමයි ගෙනියන්න නිල් ගොදුරු බිම් දෙවියන් වහන්සේ සපයනසේක උන්වහන්සේගේ සරයටියයි දණ්ඩයි තාත්තා පාවිච්චි කරන්නේ කොහොමද?
උන්වහන්සේ තාත්තගේ හිස තෙලින් ආලේප කරනසේක, තාත්තගේ කුසලානේ ප්‍රීතියන්න සලස්වනසේක. ඉතින් ඒ වගේ අනාගත වාක්‍යයෙන්ම පණිවිඩය කරන්න ඕන තාත්තා වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ කරන දේවල් වැඩි කියන්න ඕන. තාත්තා කළ යුතු දේවල් අවධාරණය කරන එක තුනෙන් එකයි. දෙවියන් වහන්සේ තාත්තගේ තාත්තකමට දෙන ආශිර්වාදය තුනෙන් දෙකක් වෙන්න ඕන පණිවිඩය. ආමෙන් කියමුද? ஆமென். எனவே இந்த நாளிலே அங்கே தாய்மார்களுடைய விளக்கு தான் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் என்றது எங்களுக்கு உண்மை. ஆனாலும் இந்த வாரம் தந்தையர் தினமானபடினாலே அவர்களை நாங்கள் வாழ்த்தி புகழ்ந்து, அவர்கள் உண்மையாகவே அவர்கள் இரா முழுதும் விழித்திருந்து, அவர்கள் உண்மையாக கர்த்தருக்காக காத்திருந்து, அவர்கள் கர்த்தருடைய அமர்ந்த தண்ணீராண்டை கொண்டு போய் சேர்த்து புல்லிடங்களில் மேய்த்து, அவர்களை கோலும் தடியினாலே அவர்கள் எப்படி தேற்றப்படுவார்கள், அவர்களுடைய பாத்திரம் எப்படி நிரம்பி வழியும், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து தகப்பன்மாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அனுக்கிரகம் ஆசீர்வாதம் 2/3 பங்கும், தகப்பன்மார் செய்ய வேண்டிய பங்கு என்ன, அவருடைய உத்தரவாதம் கடமையும் என்ன, அது அங்கே 1/3 பங்குமாக மிக நிதானமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Very good translation. Sure. මටත් නිකන් තේරුණා වගේ. ඉතින් අපි ජේෂ්ඨ පියවරු නිසා අපේ ගර්භාෂයෙන් අපි පණිවිඩයක් උත්පාදනය කරමු. මේ ෆාදර්ස් ඩේ එකට ධර්ම වාක්‍යමය පණිවිඩයක් අපි කතා කරන්නෙම ධර්ම වාක්‍යයයි. praise, prophecy, what did you say? Praise, prophecy, prayer, faith in action. ධර්ම වාක්‍යයක්, ප්‍රශංසාවක්, යාඥාවක්, ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙන්න පුළුවන් කියලා තාත්තලා සභාවෙන් නැගිටලා හුර එකක් දාලා හලෙලුයා එකක් දාන්න ඕන පණිවිඩෙමෙන්තේ. ஆமென். நாங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த போதர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய செய்திகள் அங்கே தீர்க்கதரிசனமான செய்தியும், அவர்களை வாழ்த்துவதோடு கூட அவர்கள் செயல்படுத்த வேண்டிய வார்த்தைகளையும் அவர்களிடத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது சபை நடுவிலே அவர்கள் பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் உற்சாகத்தோடு எழுந்திருந்து கரங்களை தட்டுற அளவுக்கு அவர்களை வாழ்த்தி அவர்களை உற்சாகப்படுத்துகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். අපි ඔක්කොම අපේ තරුණ කාලේ ඇදහිල්ලෙන් ගිහිල්ලා මුකුත් වැඩිය නැතුව කන්නේ නැති දවසුත් තිබුණා. ඒ වුණාට දැන් වහන්සේට ප්‍රශංසා වේවා, අපේ ළමයි හොඳ තැනකට ඇවිල්ලා තියෙනවා. நாம் நம்முடைய வாலிப பிராயத்திலே நாம் அங்கே மிகவும் கடினமான நேரத்திலே அவருடைய ஆகாரத்தை கூட கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தோம். ஆனாலும் எங்களுடைய உண்மையுள்ள தகப்பனுடைய தன்மை நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். ஆமென். ඒ නිසා ඒ ධෛර්යයෙන්, ඒ ප්‍රීතියෙන්, ඒ certainty, confidence එකෙන් පණිවිඩය කරන්න. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு கூட நீங்கள் உங்களுடைய செய்தியை ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசங்கிக்க வேண்டும். අපි අසාර්ථක තාත්තලා නෙමෙයි, අපි සාර්ථක තාත්තලා. ஆமென். நாங்கள் தோல்வி அடைந்த தகப்பன்மார்ல, நாங்கள் வெற்றி அடைந்த தகப்பன்மார். එතකොට 127:3 කියනවා දරුවෝ දෙවියන් වහන්සේගේ දීමනාවක්. தமிழ் வேதாமத்திலே 4வது வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ඊළඟට 4 කියනවා තාත්තා යුද දක්ෂයෙක් දරුවන්ව ඊතල වගේ මෙහෙවනවා. எனவே 4வது அடுத்த வசனம் சொல்லுது, தகப்பன் அங்கே யுத்தத்தில் போர் வீரனாக இருக்கிறான், பிள்ளைகள் அவருடைய எய்கிற அம்புகளாய் இருக்கிறார்கள். සිංහල බයිබලයේ තියෙන්නේ කොහොමද 127:4? බලවන්තයෙකුගේ අතේ ඊගස් යම්සේද යෞවන මව්පියන්ගේ දරුවොත් එසේමය. தமிழ் தமிழ் பைபிள்ல பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பஸ்வினி பதத்தில் බලවන්තයා. பலவான் கை ඉංග්‍රීසි එකේ තියෙන warrior කියලා ඒ අදහස හරි. අங்கே ආන්දර තාත්තලාට ආත්මික යුද්ධයක් තියෙනවා. நாம் தெரியும், நமக்கு தகப்பன்மாருக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. යථා කාලේදී තාත්තලා ඒ දුවල පුතුන්ව ඒ නගරේ දොරවල් වල දක්ෂ වැඩකරුවෝ කරනවා. எனவே ஏற்ற வேலை வரும் பொழுது பட்டணத்தின் அங்கே உயர் நிலையில இருக்கிற துறைகளிலே பிள்ளைகளை நிறுத்துவார்கள் அப்படிப்பட்ட தகப்பன்மார். 5 වෙනි පද 127:5.
அடுத்த வசனம் 6வது வசனம். சொல்லுங்க. வாசிங்க. එයින් පිරුණු அவைகளால் ඉක්පු தன் ඇති அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவைகளில் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு கூட பேசுவார்கள். එයින් පිරුණු ඉකපු ඇති මනුෂ්‍යයා වාසනාවන්තයෙක්ය. ඔහු දොරටුවේදී සතුරන් එක්ක කතා කරන විට ලැජ්ජාවට පත් නොවන්නේය. ඒක ඉබේම තියෙනවා. හැම වයසදීම අවුරුදු 8 ළමයාවත් ආත්මික සංග්‍රාමයක් තියෙනවා. ඒ ආඥා කරන්න පුහුණු කරන්න ඕන. සුද්ධාත්මයෙන් බෞද්ධිස්ම වෙන්න පුළුවන්. ඒගොල්ලෝ එක දේ වචනය කියවන්න ඕන. මගේ දාවිද් පොත කියවන්න ඕන. ජීවජාවේ කියවන්න ඕන. තාත්තලා දවසේම මතක තියාගන්න ඕන අපි බූට් කැම්ප් එකක ඉන්නේ. අපි පැයක් ගන්න ඕන කොහොම හරි අපේ ළමයින්ව උපරිමයට ගෙන යන්න. எனவே நம்முடைய சிறு வயது தொடக்கம் 8 வயது காலகட்டத்திலிருந்து பிள்ளைகளை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வேத வார்த்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆவியில நிரம்பி தேவனுக்குள்ளே பலப்படுகிறவர்களாய் அவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். අපි ඉතින් කැමති ඒක අපේ මුණුබුරන්ට කරන්න. நாங்கள் அதை எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். හැබැයි දැන් මාංශ කියනවා මේ දැන් මාංශ කියනවා දැන් මාංශ නෙමෙයි සාමාන්‍යයෙන් මේ මුණුබුරලා බලාපොරොත්තු වෙන්නේ සියලගෙන් ප්‍රේමයක්. ஆனாலும் நாம் அங்கே பாட்டன்மாரிடத்துல பேர பிள்ளைகள் எதிர்பார்ப்பது அது அல்ல, அவர்கள் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். මම හිතන්නේ මෙතන ඉන්න අයට එච්චර වයසක මුණුබුරලා නැහැ නේද? මුණුබුරලා පොඩි இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு பேர பிள்ளைகள் சிறிய வயதுள்ள பேர பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். ඒකටත් ලෑස්ති වෙන්න. அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். එතකොට තාත්තා ළඟින් හිටියේ නැත්නම් මේක කාසිකාස්ටන්ගේ ස්ලයිඩ් එකක් absent father portrays absent God. තාත්තා ළඟින් හිටියේ නැත්නම් දරුවන්ට දෙවියන් වහන්සේගේ සමීපත්වයක් දැනෙන්නේ නෑලු. இது இந்த நம்முடைய தந்தையர் படிப்பில் இது இருக்கிறது. பிள்ளைகள் தகப்பன்மார் பிள்ளைகளிடத்தில் இருக்காவிட்டால் அவர்கள் அங்கே தேவனுடைய அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று. කාසිකාස්ටන් ඉගැන්වුවේ අර ඉස්කෝලේට යන වයස එනකොට 5 වෙනකොට අර ගෙදර සීමාවෙන් එළියට යන නිසා ඉස්කෝලේ යන පළවෙනි දවස කොහොමද තාත්තා තමයි එක්කගෙන යන්නේ. எனவே அந்த காசிகாஸ்டன் அவர்கள் எண்ணத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னால் பிள்ளைகள் 5-6 வயதிலே அவர்கள் பாடசாலைக்கு போகிற பொழுது அந்த காலத்தில் தகப்பன் தான் அவரை கூட்டிக் கொண்டு விட வேண்டும் என்றதை அவர் அங்கே வலியுறுத்தி கூறுகிறார். ඒ ඉස්කෝලේ යන පළවෙනි අවුරුද්දේ පුළුවන් තරම් දවස් තාත්තට ඉස්කෝලේට ගෙනියන්න පුළුවන් නම් දරුවව ඒක ලොකු ශක්තියක් වෙනවා දරුවට එයාගේ ජීවිතේ පළවෙනි පරිශ්‍රණය පළවෙනි එක්ස්පීරියන්ස් එක පළවෙනි ට්‍රේනින් එක තාත්තා එක්ක එයා කරා කියලා. ඒ කියන්නේ කාර් එකේ යන ගමන් එහෙම බයිසිකලේ යන ගමන් එහෙම බස් එකේ හරි පයින් හරි යන ගමන් එයා තාත්තා එක්ක කතා කරන ඒවා එයාගේ ජීවිතේට ලොකු ශක්තියක් වෙනවා. ஆமென். அதாவது அந்த முதல் வருஷத்திலே பிள்ளை தகப்பனோடு பாடசாலைக்கு போகிற பொழுது அந்த போகிற அனுபவம், அது வாகனத்திலேயோ கார்லயோ மோட்டார் சைக்கிளோ நடந்து சென்றாலும் அந்த அந்த ஒரு மிக கடினமான சூழ்நிலையே தகப்பன் கூடவே இருந்து அந்த பிள்ளையை கொண்டே வழி நடத்துகிற பொழுது அவர்கள் வழியிலே பேசிக்கொள்கிற வார்த்தைகள் அவருடைய எதிர்காலத்துக்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். තව වගේ ගොඩක් ප්‍රායෝගික ඒවා තියෙනවා. ළමයින්ගේ විභාග ගැන තාත්තා යෙදීම, ළමයින්ට මොනවා හරි විෂයක් ඉගැන්වීම, ඒ පාඩමයි වැඩ ක්ෂේත්‍රයයි ගැන ඒ ශක්තිය ඒගොල්ලන්ට එන්නෙම තාත්තගෙන්. எனவே இன்னும் இதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. தகப்பன்மார் எவ்வளவாக அங்கே அந்த பிள்ளைகளோடு கூட திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். இவைகள் எல்லாம் தகப்பனிடத்துல தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். Disconnected father portrays a disconnected God. හැමදාම ළමයෙක්ව සම්බන්ධ වෙන මොනවා හරි සෙල්ලමක් කරන්නම ඕන. පාඩමක් කියලා දෙනවා, විහිළු කතාවක්, පොඩ ඇවිදින්න යනවා, මොහොත වලට යනවා, මොනවා හරි කෑමක් කන්න එකගෙන යනවා, කෑමක් හදලා දෙනවා, මොනවා හරි එකක් ළමයෙක්ව කරන්නම ඕන.
எப்பொழுதும் தகப்பன்மார் அங்கே எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட உறவை துண்டித்துக் கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளோடு கூட விளையாட வேண்டும், பிள்ளைகளோடு சாப்பாடுகள் செய்ய வேண்டும். இப்படியாக நேரத்தை பிள்ளைகளோடு கூட அதிகமாக தகப்பன்மார் நேரத்தை செலவழிக்க வேண்டும். උදේ කෑමටයි රෑ කෑමටයි කොහොම හරි තාත්තා ඉන්න ඕන. கூடுமான வரை காலை ஆகாரத்துக்கு இரவு ஆகாரத்துக்கும் தகப்பன் பிள்ளைகளோடு கூடவே இருக்க வேண்டும். Permissive father portrays a permissive God. ඉතින් හැම එක එක වලට අම්මගෙන් අහන්න එහෙම කියන්න එපා. ඕන එකක් කරගන්න මොන ඒගොල්ලෝ ප්‍රශ්නයක් අහනකොට ඒගොල්ලන්ට අවිහිරයක් වෙනකොට තාත්තට කලින් දැනිලා ඒ ගැන සීමා දාලා තියෙන්න ඕන, හරි දේ කියලා දෙන්න ඕන. ඒ ළමයින්ට හැංගෙන්න නරකයි, තාත්තගේ අධීක්ෂණයක් නැහැ, තාත්තා දන්නේ නැහැ, තාත්තා බලන්නේ නැහැ, තාත්තගේ ඇහැ වහලා කරන්න පුළුවන්, එහෙම හොඳ නැහැ. எனவே நாங்கள் பிள்ளைகள் அங்கே கேள்விகளை கேட்கிற பொழுது அவர்களை திசை மாற்ற வேண்டாம். அவர்களுக்கு கூடுமானவர்களுக்கு பதிலை கொடுங்கள். நாங்கள் பிள்ளைகள் கேள்விகளை கேட்கிற பொழுது அவர்கள் அங்கே பெற்றோர்கள் அதை தகப்பனுக்கு அது தெரியாது என்ற உணர்வு அவர்களுக்கு வராதபடி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். Neglecting father portrays a neglecting God. නොසලකා හැරියොත් ළමයි අහන ප්‍රශ්න ඔක්කොටම උත්තර දෙන්න ඕන. ඒව ඒගොල්ලන්ට වැදගත් ප්‍රශ්න. எனவே பிள்ளைகள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதில் கொடுக்க வேண்டும். அதை தவிர்க்க முடியாது. Emotional father portrays an emotional God. ඉතින් ළමයෙක් හිනාවීම, ඇඬීම, විහිළු තහළු කිරීම ඔක්කොම අවශ්‍යයි ළමයිගේ වර්ධනයට. எனவே உணர்வு பூர்வமான தந்தைகள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு அழுகிறது, சிரிக்கிறது, இப்படியான சூழ்நிலைகளிலே பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அது ஒரு தகப்பனுடைய உணர்வு ரீதியான சிந்தனையில பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும். ළමයාට පෙනෙන දෙවියන් වහන්සේ තාත්තා. தகப்பனே අශෝක්ගේ වයිෆයි එක ටිකක් පරක් වුණා නේද? දැන් හරිද? හරි. දැන් මම මේ පාඩම කරාට අහන් ඉන්න හැම ඉන්දිරෙක්ම මේ තමුන් පෞද්ගලිකව මේ ගැන පොඩි ආලේපයක් ගන්න ඕන, ඉලක්කයක් ගන්න ඕන. முறையில இதை குறித்த ஒரு அபிஷேகத்தை இதை குறித்ததான ஒரு வாஞ்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். සමහරට ඔබට හැඟීමක් එනවා නම් මම මේ දේවල් කරලා නැහැ කියලා මගේ පුතාලා දුවලා එක්ක ඒ ගැනත් පසුතැවිලා පොඩි ரெஸ்டோரேஷன் එකක් ප්‍රතිෂ්ඨාපනයක් කරගන්න. எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு, நான் என் பிள்ளையோடு கூட என்னென்ன காரியங்களை நான் செய்யவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அதை குறித்து நீங்கள் மீள் கட்டப்படுதல் அவசியமாய் இருக்கிறது. ඊළඟට දැන් ඉතින් මගේ හදවතේ තිබුණු බර ඉවරයි පාඩමක් ගැන. பாடத்தை குறித்ததான பாரம் குறைந்து விட்டது. මේ අකීකුරු පුත්‍රයාගේ කතාවෙන් දැන් පොඩ්ඩක් බලන්න. ඔන්න අකීකුරු පුත්‍රයාගේ කතාව කියවනවා තාත්තයි පුතු දෙන්නයි. கவனித்து பாருங்க. ஒரு அங்கே இளையகுமாரனுடைய கதையை ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த கதையை வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ඔක්කොම හරියට කරපු දක්ෂ ධනවත් තාත්තා කෙනෙක් තමයි හිටියේ. எல்லாவற்றையும் நல்ல முறையிலே திறமையாக நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன் தான் இருந்தார். තාත්තා දැනන් හිටියේ නැහැ මේ බාල පුතා ප්ලෑන් එකක් ගහගෙන යනවා කියලා මට තාත්තා ඕනේ නැහැ කියලා. அதாவது தகப்பன் அறியவில்லை, இளைய மகன் தகப்பன் அவசியம் இல்லை என்று சொல்லி அங்கே தன்னை விட்டு போகிற
சூழ்நிலை அவருக்கு தெரியாமல் இருந்தது. ඒතර අපිට කතන්දරේ පටන් ගන්නකොට ලූක් 15 අපිට පේනවා සාර්ථක පියෙක්. කොහොම ෂෝක්. எங்களுக்கு தெரியும் ஒரு வெற்றிகரமான நல்ல தகப்பனை குறித்து தான் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். අපිට පේනවා පුතු දෙන්නා තාත්තා එක්ක හොඳට වැඩ කරලා තිබුණා තාත්තගේ වතු පිටිවල. எங்களுக்கு தெரியும் தகப்பனுடைய அங்கே தோட்டத்திலே பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து நிச்சயமாக வேலை செய்தவர்கள். තාත්තට ගොඩක් දාසෙ හිටියා. தகப்பனுக்கு அநேக பிள்ளை வேலைக்காரர்கள் இருந்தார்கள். පුතු මේ දාසයන්වත් පාලනය කරන්න ඇති. இந்த பிள்ளைகள் இந்த இந்த வேலைக்காரர்களையும் அவர்கள் ஆளுமை செய்திருப்பார்கள். එක පාට බාල පුතා කිව්වා මට ලැබෙන්න ඕනේව මට දෙන්න මම යන්න ඕන. உடனடியாக அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வர வேண்டியதை தாருங்கள் நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி. තාත්තගේ පපුව පැලෙන්නේ නැති. தகப்பனுடைய இருதயம் வெடித்திருக்க கூடும். මට බැරි වුණේ මොකක්ද කියලා යාට හිතෙන්නේ නැති. என்னால முடியாமல் போனது என்ன என்று அவர் யோசித்திருக்கலாம். ඇයි මෙහෙම වුණේ කියලා. ஏன் இப்படி ஆனது என்று அவர் யோசித்திருக்கலாம். එයාට දැනෙන්නේ නැති මම ෆේල් වුණානේ තාත්තා හැටියට. தகப்பன் நினைத்திருக்கலாம் ஒரு தகப்பனாக இருந்து நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லி. ඉතින් එයා ගොඩක් දුක් වෙන්නේ නැති අර පුතා ඔක්කොම අරගෙන ගෙදරින් යනකොට. அவர் மிகவும் துக்கப்பட்டிருப்பார் மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போன பொழுது. දැන් ඒ පුතා තාත්තගේ ආශ්‍රයෙන් ඈතට ගියා. அவர் தகப்பனிட விட்டு மகன் அங்கே தூரமாக போகிறார். සල්ලි ඉවර වුණා. பணம் முடிந்து விட்டது. එතකොට පාරාව කෙනෙක් පුතාගේ ජීවිතය පාලනය කරන්න ගත්තා. ஒரு பார்வோன் மகனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ඒ කියන්නේ වැඩ ක්ෂේත්‍රයේ පීඩකෙක් අධිපතියෙක් පුතා වැරිය උරු බලන්න. அதாவது வேலை துறையிலே ஆளுமை செய்கிற ஒரு அதிகாரி மகனை அங்கே பன்றிகள் மேய்க்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். ඉතින් තාත්තගේ බැටළු රැළ බලන්න 16 හිටියා. தகப்பனுடைய அதாவது தகப்பனுடைய மந்தைகளை மேய்க்கிறதுக்கு வேலைக்காரர்கள் அங்க அதிகம் இருந்தார்கள். අතට ගොඩක් බැටළු හිටියා, හරක් හිටියා, උරු හිටියේ නෑ මොකද තාත්තා යුදෙව් ජාතික පියෙක් නිසා. அங்கே ஆடுகள் மாடுகள் மந்தைகள் இருந்தது, ஆனால் பன்றிகள் இருக்கவில்லை என்றால் தகப்பன் அங்கே யூத இனத்தை சார்ந்தவர் ஆனபடினால. ඉතින් ඒ කාලේ පලස්තීනයේ උරු හිටියේ කොහෙද? அந்த நாட்களே பாலஸ்தீனிலே பன்றிகள் இருந்தது. ඔව් ගදරීනේ ගොඩාක් ඈතට ගියා. கதரேனா பட்டணத்துல அதிக தூரம் வெகு தூர தொலைவிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ඒ පැත්තේ යුදෙව් නොවන අන්‍ය ජාතිකයොත් හිටියා. அங்கே யூதர்கள் அல்லாத அந்நியர்களும் இருந்தார்கள். ඉතින් තාත්තා මෙහෙ දුක් වෙනවා පුතා ලොකු දුකකට අහුවෙන්නේ. அங்கே தகப்பன் இங்கே வேதனைப்படுகிறார், மகனும் அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ඉතින් තාත්තා පුතා එයි කියන පසුතැවීමෙන් තමයි හිටියේ. அங்கே தகப்பன் மகன் எப்பொழுதும் வருவார் என்ற ஒரு மனம் திரும்புதலோடு கூட தான் இருந்தார். ඉතින් පුතා අපවාව. தகப்பன் மகன் மறுபடியும் வருகிறார். එතකොට තාත්තා පුතාව පිළිගන්න තාත්තා කෙනෙක්. எனவே அப்பொழுது மகனை வரவேற்கிற ஒரு தகப்பனாக தான் அவர் இருந்தார். මුලින් ඉඳන් පටන් ගන්න සිද්ධ වුණා. ஆரம்பத்திலிருந்து போக வேண்டிய ஒரு நிலை. මේක හඩුම හඩු ගඳයි. அடுமை හඩු ගඳයි. පුතා උඩු ගඳයි. இது மிகவும் அங்கே நாற்றமுள்ள துர்நாற்றம் வீசுகிறதாக இருந்தது. නාවලා තාත්තගේ වස්ත්‍රය අන්දලා තාත්තගේ සපත්තු දාලා තාත්තගේ මුද්දක් ආයෙත් දුන්නා.
அவரை குளிக்க வார்த்து புதிய வஸ்திரம் கொடுத்து அவரை அங்கே மறுபடியும் அங்கே அவருக்கு வஸ்திரங்களை கொடுத்து பாதரட்சைகளை கொடுத்து அவரை கூட்டி சேர்த்தார். ඔගොල්ලෝ ඉතින් තීරණය කරන්න ඕන මේක ඔගොල්ලෝ පාවිච්චි කරනවාද කියලා. මම හිතුවා මම මේක පාවිච්චි කරනවා කියලා. நீங்கள் யோசிக்க வேண்டும், இதை நீங்கள் பயன்படுத்துவீர்களா என்று. ஆனால் நான் இதை பயன்படுத்த தான் யோசித்திருக்கிறேன். මේක පරණ කතාවක්. පුතා නැති වූ පුතා නැති වූ இது ஒரு பழைய இது ஒரு பழைய கதை. தகப்பனை இழந்த மகனை இழந்த தகப்பன். එතකොට තාත්තගේ පුතා ගෙදර ආවම තමයි තාත්තා දැනගත්තේ ගෙදරත් ඉන්නවා පාරාව කෙනෙක් කියලා. தகப்பன் அதாவது மகன் வீட்டுக்கு வந்த பின்பதாக தான் தகப்பன் உணர்ந்து கொண்டார் வீட்டிலே ஒரு பார்வன் இருக்கிறான் என்று. කවුද ඒ පාරාව? அவர் யார்? வெடிமால் சார். ලොකු පුතා. மூத்த சகோதரன். කොහොම හරි තාත්තා යාවත් රිෆෝම් කරගන්න ඇති. தகப்பன் அவரையும் எப்படியாவது சீர்படுத்தலுக்குள்ளே கொண்டிருப்பார். තාත්තලා නැති වැඩිමහල් සහෝදරයෝ විතරක් ඉන්න සභාවක තත්ත්වය නේද? அதாவது தகப்பன்மார் இல்லாத மூத்த சகோதரர்கள் மாத்திரம் இருக்கிற சபைகளுடைய நிலைமை இப்படிதான். ජීසස් අපිට උදව් කරන්න. இயேசு எங்களுக்கு உதவி செய்வாராக. අවසානයේ සියල්ලෝම බොහොම ප්‍රීති වෙනවා. අකිගුරු පුත්‍රයෝ තාත්තගේ ගෘහයට දුවගෙන එනවා. පරිසිවරුත් පුතා වගේ පරිසිවරුත් ලොකු පුතා වගේ පරිසිවරුත් තාත්තගේ ගෘහයට දුවගෙන එනවා. වැරදුණු පුත්තු ධර්මිෂ්ඨ පුත්රු ඔක්කොම තාත්තගේ ගෘහේ ලොකු රිවයිවල්. எனவே அங்கே தவறிழைக்கப்பட்டவர்கள், பார்வனை போன்ற மூத்த பிள்ளைகள் அங்கே தெருக்களில் இருக்கிற எல்லாருமாய் அங்கே தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தகப்பனுடைய வீடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வீடா இருக்கிறது. அநேகர் அந்த இடத்துல வந்து மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ඉතින් අපි ආඥා කරනවා ස්වාමිනී අපේ ඇදහිල්ල ගෘහයන්ගේ ලොකු රිවයිවල් එකක් ගේන්න ස්වාමී. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணோம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே ஒரு புதிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர சொல்லி. අපේ කොළඹ සභාවට පුත්තු 3 දෙනෙක් ආවා මේ ළඟදී. அங்கே கொழும்பு சபைக்கு 3 பிள்ளைகள் வந்தார்கள். 21යි 20යි 19 නෑ ඊටත් අඩුයි. 21යි 19යි 16යි වගේ. அங்கே 21, 20, 16 அப்படிப்பட்ட வயது ஒத்தவர்கள் வந்தார்கள். තාත්තා ජූස් බා එකක් කරනවා. தகப்பன் வந்து ஒரு அங்கே என்ன சொல் குளிர்பானம் விற்கிற ஒரு கடை வைத்திருக்கிறவர். බහරයටයි ළමයින්ටයි ඉන්න බැරි තරම් ගෙදර ඉන්න බැරි තරම් මෙයා මත්පැන් බීලා හිරිහැර කරනවා. දැන් ළඟදී ඉඳන් බල්ලෝ ගොඩක් ගෙදර ගෙනත් දාලා බල්ලන්ට කන්න දෙනවා ළමයින්ට කන්න දෙන්නේ නැහැ. எனவே தகப்பன் குடித்து அங்கே மதுபானம் அறிந்து குடும்பத்துக்கு அங்கே துன்புறுத்துறவராயிருந்தார். அது மாத்திரமல்ல சமீப காலமாக இப்பொழுது தெருக்களில் இருக்கிற நாய்களை வீட்டில் கொண்டு வந்து வளர்த்து கொண்டு நாய்களுக்கும் ஆகாரம் போடும்படியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ඒ ලොකු අවුරුදු 21 ලොකු පුතා තාත්තාට හොඳ කාලේ තාත්තව දන්න නිසා ඒ පුතාව දැක ගමන් පේනවා මේ හොඳ පවුලක පුතෙක් නේ කියලා. அந்த மூத்த வயதொத்த மகனை பார்க்கிற பொழுது அவருக்கு தகப்பனை பற்றி நன்றாக தெரியும். ஆகையினாலே அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் என்றது அதை பார்த்தவங்களுக்கு புரிகிறது. අනිත් පුතු දෙන්න මේ ඒ ලොකු පුතාගේ මල්ලිලා දෙන්න වගේ පේන්නේ නැහැ. මොකද ඒගොල්ලන්ගේ මූණේ තියෙනවා හරිම අවිනිශ්චිත භාවයක්, බයක්. බල්ලෝ එක්ක හැදුනා වගේ. அதாவது அடுத்த இளம் தம்பிமாரோட முகத்திலே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அங்கே எதிர்பார்ப்பற்ற ஒரு நிலை, அவர்கள் ஒரு பயந்த சூழ்நிலை காண நாய்களோடு வளர்ந்த பிள்ளைகளைப் போல தெரிகிறது. කාට හරි මේ අදහසක් තියෙනවද මේ මොකද තාත්තා මේ බේබදුකමට අමතරව මෙච්චර බල්ලෝ ගෙදර ගෙනත් දැම්මේ කියලා? யாருக்காவது அப்படி ஒரு நிலை யாருக்காவது தெரியுமா? ஏன் இந்த மதுபானத்தை அருந்துற ஒருவர் ஏன் இவ்வளவு நாய்களை கொண்டு வந்து வீடுகளில் சேர்க்கிறார் என்று? මම දන්නේ නැහැ ඒක මේ අසුද්ධාත්මයක්ද කියලා.
அது எனக்கு தெரியாது. அது ஒரு அசுத்த ஆவியாக இருக்கலாம்னு யோசிக்கிறேன். ඔහොම මොකද්ද ඊට ඉස්සෙල්ලා තිබුණා මේ බල්ලෝ එක්ක ජීවත් වෙන කවුද කතන්දර? இதற்கு முதல் எப்படி බල්ලෝ. ஒரு கதையை நாங்கள் கேள்வி ඉතින් මම ඒක ටිකක් විස්තර සහිතව කිව්වේ මේ අකිකුරු පුත්‍රයාගේ කතාව එක්ක. ඉතින් මේ තාත්තා හැමදාම බලන් හිටියා. බලාපොරොත්තු අත්හැරියේ නෑ. ஆனாலும் இந்த தகப்பன் மகனை குறித்து எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையவில்லை. තාත්තා හිතුවා බාල කාලේදී මම පුතාට දාපු දේවල් ආයෙත් ලියලයි කියලා. தகப்பன் நினைத்தார், நான் சிறு வயதிலே பிள்ளைக்கு போட்ட அந்த காரியங்களை அவர் இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்று. ඒ හොඳට හැදුණු පුතා මොකද දන්නේ කටු වපුර ගත්තේ නේද? நன்றாக வளர்ந்த பிள்ளை ஏன் தனக்குள்ளே முட்களை அங்கே போர்த்து கொண்டார்னு தெரியாது. එතකොට අපි ටිකක් පියවරුන්ගෙන් අහන්න ඕන ඔබගේ දුකක් තියනවද කියලා මොකක් හරි ගැන. எனவே நாம் தகப்பன்மாரிடத்துல கேட்க வேண்டும், உங்களுக்கு ஏதாவது மனதிலே ஏதாவது ஒரு துக்கம் இருக்கிறதா என்று. කොහොම හරි අපි බොහොම සංවේදීව ප්‍රවේශමෙන් පියවරුන්ට උදව්වක් දෙන්න ඕන විභාග කරලා බලන්න ඔබ ඔබගේ භාර්යාවට සැලකුවේ කෙසේද කියලා. எனவே நாங்கள் தகப்பன்மாரிடத்துல கொஞ்சம் நாங்கள் பரிசோதிக்க வேண்டும், அவர்கள் எப்படி தங்கள் மனைவிமாரை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று. අපි දන්නවා පිරිමි ගැන දුව තීරණය කරන්නේ තාත්තා අම්මට සලකන විදිහෙන් කියලා. எனவே எங்களுக்கு தெரியும் அங்கே பிள்ளைகள் சூழ்நிலை மத்தியில அவர்கள் எப்படி தாயாரை பராமரித்தார் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ඉතින් මේක පියවරුන්ගේ දවස නිසා අපි පුළුවන් යාඥා කරලා පුළුවන් උත්සාහයක් ගමු තාත්තලාට ඉතාම හොඳ ප්‍රතිෂ්ඨාපනයක් සහ ඉදිරි දර්ශනයක් ලබා දෙන්න. எனவே இந்த ஞாயிறு தகப்பன்மாருடைய தந்தையர் தினமா இருக்கிறபடினால் அவர்களை தைரியப்படுத்த, அவர்களை கட்டியெழுப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். අපි ඒගොල්ලන්ට ලොකු ධෛර්යයක් දෙමු. You can try again ආයෙත් අපි උත්සාහ කරමු කියලා. நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், வாருங்கள் முயற்சியிடுங்கள் என்று சொல்லி. තාත්තා කෙනෙක් වීම දිව්‍ය කැඳවීමක්. අපි නෙමෙයි ඒක ඇත්තම තෝරගත්තේ දැන් වහන්සේ අපිව තාත්තලා හැටියට තෝරගත්තේ. எனவே தந்தையர் என்றது ஒரு தெய்வீக ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை, அது நாங்கள் எல்லாம் அவராகவே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. අපි කොහොම හරි ධෛර්යයක් දෙමු හැම තාත්තා කෙනෙක්ටම ආත්ම ගලව ගන්නත් එයත් ශික්ෂිතයෝ 7 දෙනෙක් කොහොම හරි හදාගන්න කියලා පැටව ගන්න කියලා ආත්ම දිනා ගන්න කියලා දිනාගත් ආත්ම සමග එක්ව වර්ධනය වීම අවශ්‍යයි. නැත්නම් පුද්ගලයෝ වර්ධනය වෙන්නේ නැහැ ආත්ම දිනාගෙන බලාගත්තේ නැත්නම්. எனவே தகப்பன்மாருக்கு நாங்கள் உற்சாகம் அளிக்க வேணும், அவர்களை ஊக்குவிக்க வேணும், அவர்களும் ஆத்தும ஆதாயம் செய்யவும், அவர்களும் 7 பேரை கட்டி எழுப்பி 7 பேரை வழிநடத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக. ඉතින් අපිට මතක් වෙනවා දාවිද්ගේ හැඬීම අහෝ මාගේ පුතා අබ්සලම් කියලා. அங்கே தாவீதை போல நாங்கள் சொல்லுவோம், ஐயோ என்னுடைய மகன் அப்சலோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு.